ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ரம்யா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானும் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ. இதில் வந்து பே பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. பட் ஆனால் வந்து இதில் ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் இது தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப் பேர் வந்து யூகட். இதுக்குள்ளே போனோன்னா இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணால் நியூ ப்ராஜெக்ட்டுன்னு இருக்கும். அதில் வந்து பாருங்கள், அந்த வீடியோவில் பாருங்கள், மேலே அந்த ஏதோ ஒரு வீடியோ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வரும். அதில் இங்கே பாருங்கள், அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 செகண்டில் இருக்குது இந்த வீடியோ. இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால், இப்போ நீங்கள் கொஞ்சம் இது இன்னும் சின்னதாக்கணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணால் பாருங்கள், இது ஒரு மாதிரி லைன் இருக்கா, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இழுத்துட்டு வரணும். அந்த சைடும் அந்த மாதிரி பண்ணலாம், இந்த சைடும் இந்த மாதிரி பண்ணலாம். 2 சைட்லேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்னும் சின்னதாக வேணும், ரொம்ப லென்த்தாக வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த வீடியோவில் பொறுமையாக பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இப்போது இந்த வீடியோவில் இருக்க வாய்ஸ் நம்மளுக்கு பிடிக்கலன்னா மியூட் கிளிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் இந்த வீடியோவில் இருக்கிற வாய்ஸ், அன்வான்ட் வாய்ஸ், அது அப்புறம் வந்து இந்த பறவை கத்துற சவுண்டு, அந்த மாதிரி வெளியில் இருக்க சவுண்டு, அதெல்லாம் வந்து மியூட் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அன்வான்ட் கிளிப்பிங்ஸ்லாம் வந்து கட் பண்ணுறது. அது எப்படின்னா, இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ப்ளிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ அந்த இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட்டை நம்ம இது ப்ரெஸ் பண்ணணும். கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு சைடும் கிளிக் பண்ணால் ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்களா டெலீட் இருக்குது பார்த்தீங்களா, டெலீட்டை கொடுத்தா டெலீட் ஆகிடும். அந்த பாட்டு, அன்வான்ட் பாட்டு டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போது உங்களுக்கு வந்து இப்போ இந்த மியூசிக் வேணும் அந்த மாதிரி இருந்தால் இங்கே மேலே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன்ஸ், அப்புறம் ஃபில்டர், அது மாதிரி நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மியூசிக் கிளிக் பண்ணுறோம். மியூசிக்குள்ளே போய்ட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மோட்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து மை மியூசிக்னு இருக்குது பார்த்தீங்களா, மை மியூசிக்கை கிளிக் பண்ணாதீங்க. அதில் நம்ம யூஸ் பண்ணால் அது வந்து சப்போர்ட் ஆகும். பட் ஆனால் வந்து காப்பி ரைட்ஸ் அந்த மாதிரி வரும். அதனால் ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீச்சர்ஸ்குள்ளேயே போங்க. அதில் வந்து மூட்ஸ்லாம் இருக்கும். என்னென்ன மூட்ஸ் நம்மளுக்கு அந்த வீடியோ நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி மூட்ஸு, அப்புறம் வந்து சில் மூட்ஸ், அப்புறம் ஹாரர், அப்புறம் நமக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் ரீல்ஸு, அந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸு, டாபிக்கல், இங்கே பாருங்கள், சினிமேட்டிக் ட்ரைவ், இன்ட்ரோ, ஹீல், பாப்பின், எக்ஸ்மஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணால் இருங்க, நான் அதில் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம கிளிக் பண்ணால் சில்குள்ளே போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே இருந்து பார்ட்டி, அதுக்குள்ளே வந்து கிளிக் பண்ணால் டான்ஸ் ஃப்ளோர்னு வரும். அதுலேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்குன்னு ஒரு ஆட் இருக்குது. இது நீங்கள் வந்து ஒன்றும் அமௌண்ட்லாம் பிடிக்க மாட்டாங்க. அன்லாக்குன்னா அது நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆடு மட்டும் போகும். அந்த ஆடு வந்து நம்ம அந்த ஆடு போயிடுச்சுன்னா அந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2 இது வந்து நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருந்தேன். அது வந்து சிலது வந்து ஃப்ரீ ஆடும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக அந்த ஆடு பார்க்குறது மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ இந்த அன்லாக் கொடுத்ததுனால ஆட் வருது பார்த்தீங்களா. நானே இப்படி தான் நான் இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறது இப்படி தான் நான் பண்ணுவேன். இந்த ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எந்த ஆப்பும் யூஸ் பண்ணது கிடையாது. இது வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது இன்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணணும். மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரிவார்ட்ஸ் இன் 8 செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னா கிளிக் பண்ணோன்னா பாட்டு வந்துடுச்சுங்க, மியூசிக் மேலே வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், வீடியோவுக்கு மேலே மியூசிக் இருக்கா, அவ்வளோதான். அந்த மியூசிக்கு அவ்வளோதான். நம்ம கிட்டத்தட்ட மியூசிக் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஒரு 1 மினிட்ஸ், 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆனால் வீடியோ சின்னதாக இருக்கும்.
இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து லாங் வீடியோ போடுற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த இந்த மியூசிக் அந்த மாதிரி தான் யூடியூப்லேயே இருக்கும். ஆனால் அந்த இதுலேயே இருக்கும். அந்த மியூசிக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளோட ஓன் மியூசிக் போட்டோன்னா அது வந்து காப்பிரைட்ஸில் போய்டும். அது சப்போர்ட் ஆகாது. அதனால் நீங்கள் மோஸ்ட்டாக அதில் இருக்கிற யூடியூப்பில் நம்ம ஓன் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்மளுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது வேணும்னா நான் சொன்ன மாதிரி மெத்தடில் போய்ட்டு மியூசிக் ஆட் பண்ணுங்கள். பட் சினிமா பாட்டெல்லாம் போட முடியாது. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணும்னா அங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ மழை வருது அதில். அதனால் ரெயின் போட்டிருக்கோம். ரெயின் போட்டு அதோடய ஃபாண்ட்டு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஸ்டைலில் வேணும், அந்த ஸ்டைலில் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபாண்ட் ஸ்டைலாக மாற்றிக்கலாம். எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச இந்த ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட்டு மேலே ஒரு ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட்டை தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கலரும் கொடுத்துருக்கேன். நான் ஒயிட் கலர், பிளாக் கலர் கொடுத்துருப்பேன். கலரும் நம்ம வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, கலர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கலர் இது ரெயின் இதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு மேலே இங்கே டிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக்கை வந்து நம்ம ஓகே பண்ணணும். பண்ணால் அவ்வளோதான். இப்போ இது நம்மளுக்கு எது வரைக்கும் வேணும், ஸ்டார்டிங் மட்டும் வேணும்னா ஸ்டார்டிங் வரைக்கும் இருக்கும். இதை அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே ட்ராக் பண்ணிட்டே போனோம்னா நம்ம அந்த அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் லென்த்தாக வரும். சரிங்களா? இப்படி தான் நம்ம ஃபாண்ட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் நம்ம எழுதணும். எழுதிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இது எப்படின்னா கீழே தீம் செக்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் இப்போ இந்த தீம் வேணும், இந்த எப்படின்னா இந்த மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட் தீம், கொஞ்சம் இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் ஷேடோ, நம்மளுக்கு என்னென்ன தீம்லாம் வேணுமோ. சிலது வந்து இங்கே மேலேயே ப்ரோன்னு இருக்கும் பாருங்கள். ப்ரோன்னா அது வந்து கொஞ்சம் ஆட் வரும். சரிங்களா? இது நம்ம லாங்காக ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதோ இந்த மாதிரி தீம் செட்டப்பில் வரும் பாருங்கள். கொஞ்சம் விஷுவலைஸ் நல்லா இருக்கும். ப்ரோனா அதை ஆட் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த அந்த தீமை யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த தீம் வந்து ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக அதே மாதிரி ட்ராக் பண்ணலாம். இல்லைனா பாதி வரைக்கும் தான் வேணும்னா பாதி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக வந்து கீழே அந்த இமோஜி இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்னு இருக்கும். ட்ரெண்டிங் இருக்கும், லவ் இருக்கும், வெக்கேஷனுக்கு இமோஜி இருக்கா, அதில் வந்து கிஃப்ட் கொடுங்க. கிஃப்ட் கொடுத்துட்டு அதில் சப்ஸ்கிரைப் இருக்கும். சப்ஸ்கிரைப் வந்து நம்ம கிளிக் பண்ணால் இப்போ எது வரைக்கும் வரணும், லென்த்தாக வரணும்னா அந்த அளவு நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஓகே கொடுத்து சேவ் பண்ணிட்டா அது வந்து இந்த சேவ் ஆகிறதுக்கு லோட் ஆகும். அதுக்கு வந்து ஒரு ஆட் போகும் இந்த ஆப்பில். ஏன்னா இது ஃப்ரீன்றதுனால இது வந்து அவங்க ஆடாக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லை. இது வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால தான் நான் வந்து இந்த ஆப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆண்ட்ராய்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போது நார்மல் எல்லா ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி தான் இப்போ நம்ம எடிட் பண்ணால் இந்த மாதிரி மெத்தடில் தான் வரும் பாருங்கள். அந்த தீமில் ரெயின் கொடுத்துருக்குமா, மியூசிக்கோடு வரும். நான் அந்த மியூசிக்கை வந்து நான் இப்போ வாய்ஸ் கொடுக்கறதுனால அந்த மியூசிக்கை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த மெத்தடில் தான் இப்போ நீங்கள் எடிட்டிங் பண்ண மாதிரி இப்படி வரும். அவ்வளோதான். இப்போ சேவ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மேலே சேவ்டுன்னு இருக்குங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.